தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவில் புதுசாக ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதம் கடைசியில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன மாடலு, என்ன ஆப்ஷனில் வரும், அதுபோக பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெக்கில் வரும், என்ன ப்ரைஸ் அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இது வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் போகிற எந்த டெக்னிஷியன் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலை பார்க்குறது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, சரி ஒரு ஓப்போ பேராக இருந்தீங்கன்னா ஓப்போவில் லோ பட்ஜெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்க்குற பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A3s சொல்லி ஒரு மாடல் வந்துச்சு. சேம் அதே மாடலே இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா, ஸோ அந்த எத்தனை MP கேமரா கொண்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட பேட்டரியும் அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனிங் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவில் வந்து A5s ஒரு மாடல் இருக்குது. சேம் அதே பேனில் கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆல்ரைட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ மொபைல் வரட்டும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மிட் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9000 பட்ஜெட் இது வந்து பார்க்குறப்ப ஓப்போ A11k, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போ A12 அப்படின்னு சொல்லி மாடல் வந்து அப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்போ 11k தான். ஸோ இந்த ஓப்போ 11kல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.2 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. IPS டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்துட்டு உங்களுக்கு 5 MP கேமரா கொடுக்குறாங்க. ரெசல்யூஷன் பார்க்குறப்ப 720 ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ வெர்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப மீடியா டெக்கில் P35 கொடுக்குறாங்க. ஸோ மீடியா 35 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்கில் ரொம்ப வந்துட்டு லோவான ஒரு ப்ராசர் கூட தான். நான் இப்போ வர எல்லா கம்பெனியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு கொடுக்கக்கூடிய ப்ராசர் பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய்க்கு என்ன ப்ராசர் கொடுக்குறாங்க சேம் அதே ப்ராசர் தான் கொண்டு வராங்க. ஸோ ரீசனாக லான்ச் பண்ண ரெட்மி சரி ரொம்ப மால் பார்த்திங்கன்னா அதே கொண்டு வந்திருக்காங்க. ரெட்மியில் வந்து நோட் 8ல் வந்து வெறும் 8ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 439 கொடுத்துருக்காங்க. விவோவில் பார்த்திங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். Y11 வந்து பார்த்திங்கன்னா 439 தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 7,000 8,000 பட்ஜெட்டில் அவங்க பிராண்டில் எடுத்து பார்த்தோம்னா அதே ப்ராசஸ் சேம் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசர் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி விவோவில் வந்த அதே போல் ஓப்போலையும் வந்து இதுக்கு முன்னாடி லோ பட்ஜெட்டில் உள்ள எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 4230 mAh பேட்டரி தான் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி இது மாதிரி போய்க்கு இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டிங் ஏற்று கொடுத்தா என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது 2GB RAM 30GB ஸ்டோரேஜோட வருது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9000 ரூபாய் வருது. கூட பார்த்திங்கன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்தக்கூடிய ஒரே விஷயம். ஸோ 9000 பட்ஜெட்டில் ஓப்போவில் ஃபிங்கர் பிரிண்டே கிடையாது லோ பட்ஜெட்டில். ஸோ ஓப்போவில் கொடுத்த முதல் லோ பட்ஜெட் மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஃபிங்கர் பிரிண்டோட கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் மொபைல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஏதோ டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.